உங்க குறும்புக்கார குட்டீஸோட இந்த ரெசார்ட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா இது ரெசார்ட்டா இல்ல மினி தீம் பார்க்கானே தெரியல. இந்த ரெசார்ட்ல ஏடிவி ரைட், ஜிப் லைன், ஜிப் சைக்கிளிங், ஹியூமன் கைரோ, பஞ்சி டிராம்பலிங், மெல் டவுன், புல் ரைட், ஸ்பைடர் வெப், ராக் கிளைம்பிங், ரெயின் டான்ஸ், இது இல்லாம தண்ணி மேலேயே ஒரு லக்ஸரியான ரூம்ஸ், போட் ரைடு, பிரைவேட் பூல் ரூம், ஸ்விம்மிங் பூல்னு எக்கச்சக்கமா இந்த ரெசார்ட்ல இருக்கு. வாங்க இது எங்க லொகேட் ஆயிருக்கு, எவ்வளவு பட்ஜெட் ஆகும், இங்க சுத்தி பார்க்க வேற என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கு, இன்னும் இந்த ரெசார்ட்ல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருவான்ட்ரமில் கோகோ லேண்ட் அப்படின்ற ரெசார்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசார்ட்டுக்கு எப்படி ரீச் ஆகுறது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் உங்கள் லொக்கேஷன்லேருந்து டேரெக்டாக திருவனந்தபுரம் ஏர்போர்ட் போயிடுங்க. ஃப்ளைட் காஸ்ட் அரௌண்ட் 3000 to 4000 வரும். இதே நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் உங்கள் லொக்கேஷன்லேருந்தோ இல்லை சென்னையிலேருந்தோ டேரெக்டாக திருவனந்தபுரம்க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். திருவனந்தபுரம்க்கு டிக்கெட் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் ரீச் ஆகிடலாம். நாகர்கோவிலேருந்து இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு 1 hour தான் ஆகும். இதே நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா டேரெக்டாக திருவனந்தபுரம்க்கு பஸ் அவைலபிள் இருக்குது. திருவான்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி கேப் புக் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தான் போகிறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பேராசைலிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்ட் சஃபாரிக்கு வந்திருக்கோம். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த பேராசைலிங் ட்ரை பண்ணுறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லணும். இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பேராசைலிங் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோகோ லேண்ட் ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ. நீங்கள் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம். இவங்க இது வந்து பார்க்கிங் ப்ளஸ் வந்து வெயிட்டிங் ஏரியா. நம்ம இங்கேருந்து இவங்க ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம போட்டில் போக போகிறோம். ஸோ நமக்காக போட் வெயிட்டிங். செம்மையாக இருக்குல்ல, ரெசார்ட்டுக்கே வந்து நம்ம போட்டில் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆல்ரெடி பேராசைலிங் செம்ம ட்ரிப்பு. பேராசைலிங் முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோகோலேண்ட் ரெசார்ட் போகிறோம். அந்த ரெசார்ட் வந்து ஒரு அட்வென்ச்சர் ரெசார்ட். இது இப்போ வந்து நம்ம ரெசார்ட்டு கிளம்பியாச்சு. வந்ததுல வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே இருக்கும். ஃபுல்லாக தண்ணினா நீ நிறைய தண்ணி இல்லை, இந்த மாதிரி பேக் வாட்டர்ஸு, சீ வாட்டர்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு ஐலாண்ட் ரெசார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கும். சார் ஒரு என்ட்ரன்ஸே வந்து 2 பக்கமும் தண்ணி, செம்ம சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். கோகோலேண்ட் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு இவங்களோட ரிசப்ஷனில் போய் நம்ம செக்இன் பண்ணிட்டு வந்துடலாம். இவங்க ரிசப்ஷன் நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குல்ல. நம்ம நெக்ஸ்ட்டு இவங்களோட ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா ஒரு 150 பேர் 200 பேர் வரைக்கும் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து இடம் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சரோட சிங்க்ரனைஸ் பண்ண மாதிரி வந்து நல்ல மரம், செடி, கொடி எல்லாமே இங்கே இருக்குது. அந்தளவுக்கு நல்லா நீட்டாகவும் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே வந்து பஃபெட்லாம் அடுக்கி வச்சு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அங்கே அவங்களோட கிச்சன் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க ரெசார்ட்டில் நம்ம ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபிஷ் ஸ்பா, ரெயின் டான்ஸ். இதுதான் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெயின் டான்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. செம்ம சூப்பராக ஹாப்பினிங்காக இருக்குது. பரவாயில்ல, நல்லா செம்ம லென்த்தான ஸ்விம்மிங் பூல் தான். கிட்ஸுக்கு அங்கே தனியாக ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து ரெயின் டான்ஸ் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஸ்விம்மிங் பூல், இது அடுத்து போட்டிங். நம்மளோட ரெசார்ட்லேருந்து இவங்க வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியாக அப்படியே கூப்பிட்டு போவாங்க. இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு மாதிரியே இருக்கும். இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டு திருப்பி வந்து நம்மளோட ரெசார்ட்டில் எடுத்து விட்டுருவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, ரெசார்ட் நல்ல பெரிய ரெசார்ட்டாகவே இருக்குது. இப்போது இங்கே இருக்க அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இங்கே கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கும் இங்கே இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏடிவி ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஏடிவி ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸும் வந்து ஓட்டலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறது ஜிப்லைன். எத்தனையோ இடத்துல ஜிப்லைன் ட்ரை பண்ணாலும் ஜிப்லைன் என்னோட ஃபேவரட் தான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது குட்டீஸ்க்கான ட்ராம்புலின். இதுவும் குட்டீஸ்க்கான பெடல் போட்டுது. இது குட்டீஸ்க்கும் 90s கிட்டுக்குமான ப்ளே ஏரியா இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைடு வந்து சைக்கிளிங் போக போகிறோம். இது வந்து 65க்குள்ளே வெயிட் இருக்கணும் அப்படின்ட்டாங்க, அதனால் என்னால் ஏற முடியல. இது வந்து அடல்ட்ஸ்க்கான பஞ்சி ட்ராம்பலின். இதெல்லாம் இங்கே இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறது இந்த வால் கிளைம்பிங். சென்னையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம புல் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த புல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவன் நமக்கு எங்கே போனாலும் ஈக்குவலாக இவனும் வரானே. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான இந்த ஹியூமன் கைரோ. ஆனால் நான் இது போகலை. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேன்டீன் மாதிரி சின்னதாக அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பெய்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட இங்கே தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்சரி ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மெல்டவுனில் ட்ரை பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைக்கிளிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைடர் வெப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயரை பிடிச்சி தொங்குறது. ஃபைனலாக நம்ம இங்கே ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கேம்ஸ் தான். பர்மா பிரிட்ஜு, டீப் பக்கெட் வாக், மல்டி வைன், பீம் வாக், இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து கயிறு மேலே தாண்டுறது. எனக்கு இன்னும் அந்த காலத்தில் சர்க்கஸ் காட்டுவாங்களா, கயிறு மேலே தாண்டுறது, அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மொத்த ட்ரிப்புக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 900-1000 அவ்வளோதான் வரும். டென்ட் ஸ்டே 1500 ஸ்டார்ட் ஆகுது, விச் இன்க்ளூட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் ஆகிடும். போட்டிங்க்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் 300-400 வரும். 2 டேஸ்க்கான ஃபுட்டோட காஸ்ட் வந்து ஒரு 1000 அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500-1000 வச்சுக்கலாம். இது இல்லாமல் வந்து நீங்கள் பேராசைலிங் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு 2000 3000 வரும். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 5000 தான் வரும் இந்த ட்ரிப்புக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேஸ் அவைலபிள் இருக்குது. 1500க்கு உங்களோட டென்ட் ஸ்டே ஸ்டார்ட் ஆகி 7400க்கு லக்ஸரி ப்ரைவேட் பூல் வில்லா ரூம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுதான் நம்ம எடுத்திருக்க ப்ரைவேட் பூல் ரூம். இது
ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பெட்ரூம் வித் எக்ஸ்ட்ரா வந்து பெட்டு அண்ட் வந்து இங்கே வந்து ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்ட், நீட்டான டாய்லெட் எல்லாமே பக்காவாக இருக்குது. டவல் எல்லாமே வச்சுருக்காங்க உள்ளே. அதே மாதிரி வந்து இங்கேயும் கபோர்டு, ஷெல்ஃபு, டிவி, நல்லா உட்காந்து 2 பேர் உட்காந்து அட்டடிக்கிறதுக்கு இடம் அண்ட் கபோர்டு. மறுபடியும் இங்கேயும் கொஞ்சம் டவல்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது. ஏசி நல்லா உள்ள கூலிங்காக சூப்பராக இருக்குது. கெஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எப்போதும் வாத்து தானே வச்சுருப்பாங்க, இங்கே நாங்கள் பசங்களாம் வந்திருக்கோம் சொல்லிட்டு யானை எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட ப்ரைவேட் பூல் ரூம் வா செமையாக இருக்குல்ல. சீரியஸ்லி ஒர்த் இட் தான். ஆக்சுவலி டேபிள் எல்லாமே இங்கேயே இருக்குது. இங்கேயே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி நல்லா இருக்குது, ஆனால் இந்த இலை மட்டும்தான் இதாக இருக்குது. ஆனால் ரொம்ப டெப்த்லாம் இல்லை, சும்மா இடுப்பளவு தான் வந்துருக்கு. நல்லா இருக்குது. இந்த ரூம் வந்து வாட்டர் ஸ்கேப் ரூம். இது சூப்பரான ரூம். ஏசி, எக்ஸ்ட்ரா பெட்டு, லைட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கபோர்டு, தென் வந்து ஒரு மிரர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்காக அண்டு ரெஸ்ட் ரூம். அப்படி பார்க்கலாம். வா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூமாக தான் இருக்குது. இதில் இன்னொரு சூப்பரான பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வாட்டர் ஸ்கேப் ரூம். இது தண்ணியிலே வந்து கட்டியிருக்காங்க, அதனால தான் இது வாட்டர் ஸ்கேப்ன்றாங்க. நல்லா சில்லுன்னு ஒரு தண்ணியிலே அப்படியே ரெசார்ட் இருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. இந்த மாதிரி ரெசார்ட் வந்து ஃபீல் பண்ணி எடுத்துருதில்ல. இது நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பேம்பூ காட்டேஜ் டீலக்ஸ் ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேம்பூலே இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்குது. பேம்பூலே வந்து இந்த வழி எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பேம்பூ காட்டேஜ் ரூம். இது ரொம்ப வந்து கப்புள்ஸ்லாம் வந்து என்ன கண்டிப்பாக இந்த ரூம் பிடிக்கும் போல், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி ப்ளஸ் வந்து கெட்டில், சேரு, சூப்பரான பெட்டு, இங்கே எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் செட் போல் அண்ட் டிவி. இங்கேயும் ஏசி தான். இங்கே இருக்க எல்லா ரூம்ஸுமே ஏசி தான். ப்ளஸ் டாய்லெட்ரிஸ். டாய்லெட் எப்படி இது பார்ப்போம். இங்கே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குப்பா டாய்லெட்டு. அந்த வாட்டர் ஸ்கேப் ரூமில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இந்த ரூமும் வந்து பேம்பு ரூமும். இங்கேருந்து பார்க்கும்போது வெறும் உங்களுக்கு பிளாக் கண்ணாடி மாதிரி தான் தெரியுது, உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியல. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நிலம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியே இருக்கு பாருங்களேன். இது சூப்பராக இருக்குல்ல. நைட்லலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா த்ரில்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வரே வா சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த ரூம் என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு வந்துடலாம். ட்ரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ட்ரியோஸ் இருக்குங்க மொத்தம். நான் இங்கே தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. வா சூப்பராக இருக்கு. இங்கே இருக்க இன்டீரியர் ஃபால் சீலிங் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சேர்ஸ் இங்கே உள்ளேயும் இருக்குது, வெளியும் இருக்குது. குட்டி கேப்டிலையும் வச்சுருக்காங்க. டிவி. இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லா இருக்குப்பா ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஸ்டே இருக்குது. உங்களுக்கு கேப்சியூல், ட்ரையாங்கிள், க்யூப் 3 ஹவுஸ் இருக்குங்க மொத்தம். நம்மளோட லக்கேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அழகாக எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. நம்மளோட எல்லா லக்கேஜும் அழகாக சூப்பராக எடுத்துட்டாங்க. ரிட்டர்னுக்கும் போட் வந்துச்சு, நம்ம கிளம்பலாம் இப்போது இந்த ரெசார்ட்லேருந்து. நீங்கள் யார் கூட கோகோலேண்ட் ரெசார்ட் போகணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.